மருமகளை சித்திரவதை செய்த மாமியார், மருமகளின் கண்ணீர். காலை பிரேக்ஃபாஸ்ட் தோசை, தோசைக்கு சட்னி, கூடுதலாக சாம்பார் வைத்து, மதியம் லஞ்சுக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்து குழம்பு செய்து தனது மாமியாருக்கு மதிய சாப்பாடு தயார் பண்ணி கனகா இடுப்பு வலியுடன் நிமிரவும் வாசலில் ஆஃபீஸ் கார் ஆரன் சத்தம் கேட்டது. இந்த மாதிரி தினமும் காலை காஃபி முதல் மதியம் லஞ்ச் வரை எல்லாம் செய்துவிட்டு கிளம்புவதற்குள் தளர்ந்து போய் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலையில் கவனம் கொள்ள இயலாமல் அவஸ்தைப்பட்டு தலைவலியையும் இடுப்பு வலியும் அவளை பாடாய்படுத்தும். ஒரு நாள் கூட லேட்டா போக முடியாது. கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் கார் வந்துவிடும். கணவர் கார்த்திக் மூலம் மாமியாரிடம் வேண்டுகோள் விடுத்து பார்த்தாள். சமையலுக்கு ஆள் வைத்து சமைத்தால் தனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் என்று. ஆச்சாரமான அவள் மாமியார் சமையலுக்கு ஆள் வைத்து சமைப்பதை மறுத்துவிட்டார். கணவன் கார்த்திக்கும் வயசான அம்மா, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும்னா முடியுமா? நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன் என்று சொல்லிவிட்டான். வேலையை விட்டு விடலாம் என்று பார்த்தால் செலவுகள் விழிப்பிதுங்க செய்துவிடும். இப்போதைய காலகட்டத்தில் வீட்டில் ஒருவர் சம்பாத்தியம், குழந்தைகளின் பராமரிப்பு, படிப்பு, ஏனைய செலவுகளுக்கு கட்டுப்படி ஆகாது. ஆஃபீஸில் கனகா அடுத்த பொறுப்பதற்காக ஓட்டத்துக்கு தயாரானாள். அடுத்த வாரம் ஒரு பெரிய செமினார். நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பிரசன்ட் பண்ணுவார்கள். அதற்கெல்லாம் வேண்டியவற்றை தயார் செய்ய வேண்டியது கனகாவின் பொறுப்பு. மேலும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாவற்றிற்கும் தேவையான மெனு. வெளியூர்களிலிருந்து வரும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு தங்கும் வசதி, பிக்கப் டிராப், கேப்ஸ் ஏற்பாடுகள் அனைத்தையும் ஸ்டாஃப் மீட்டிங்கில் இது டிஸ்கஸ் செய்து ஆஃபீஸ் விட்டு கிளம்புவதற்கு அன்று நிறைய நேரம் ஆகிவிட்டது. சோர்வு மிகுதியாய் வீட்டுக்கு போனால் அங்கே நாத்தனார் அவள் 2 குழந்தைகளுடன் வந்திருக்க நொந்து போனாள். நொந்து போன கனகா வேறு வழியின்றி அனைவருக்கும் டின்னர் தயார் பண்ணி தனி ஒருத்தியாக பரிமாறி கிச்சனை கிளீன் பண்ணி படுப்பதற்கு போதும் போதும் என ஆகிவிட்டது. காலையில் மெதுவாய் எழுந்து வெளியில் வந்து நாத்தனாருக்கும் அவளுடைய 2 குழந்தைகளுக்கும் காஃபி, பால் முதலானவற்றை கையில் கொடுக்க வேண்டும். எழுந்திருக்க முடியாமல் எழுந்து, செய்ய முடியாமல் செய்து, அவள் ஆஃபீஸ் கிளம்பும் வரை அவள் கணவன் ரெடியாகாமல் அவள் கிளம்பும் நேரம் அவளை டிஃபன் போட சொன்னான். எரிச்சல் மேலோங்கி நாத்தனாரிடம், கொஞ்சம் அவருக்கு டிஃபன் போடுறீங்களா கேட்டு முடிக்கும் முன், இது என்னடி கூத்து, கட்டின புருஷனுக்கு காலையில் ஒரு டிஃபன் காஃபி கூட கொடுக்க முடியாமல் அப்படி என்னடி ஆஃபீஸ்? மாமியாரின் வாயிலிருந்து அமில வார்த்தைகள் தெரிக்க ஆரம்பிக்க கணவன் கார்த்திக்கும் டிஃபனும் காஃபியும் கொடுத்து அவசரமாய் கிளம்பும்போது, என்ன பெரிய ஆஃபீஸ், வீட்டுக்கு வந்திருக்க நாத்தனாரையும் அவ குழந்தைகளையும் கவனிக்கிறதற்கு ஒரு 2 நாள் லீவு போட்டாதான் என்ன? மாமியாருக்கு எவ்வளவு செய்தாலும் திருப்தி என்பது இல்லை. கனகா பதில் ஏதும் பேசாமல் ஆஃபீஸ் கிளம்பினாள். அந்த வாரத்தில் வந்த செமினார் வேலையின் பளுவும் வீட்டு வேலை செய்யும் அழுத்தமும் தாங்காமல் செமினார் முடிந்த மறுநாள் ஆஃபீஸ் ஒரு நாள் லீவ் அப்ளை பண்ணி நன்றாக ரெஸ்ட் எடுக்க பிளான் பண்ணி சோர்வுடன் வீட்டுக்கு வந்தாள். அவள் வந்தால்தான் டின்னர் ரெடி பண்ண வேண்டும் என்ற மாமியாரும் நாத்தனாரோ டிவியில் சீரியல் பார்த்து கொண்டிருந்தனர். வேறு வழி இல்லாமல் சோர்வாக நைட் டின்னர் ரெடி பண்ணி குழந்தைகள் முதற்கொண்டு அனைவருக்கும் பரிமாறி விழுந்த பாத்திரங்களை தேய்க்க முடியாமல் திணறி தேய்த்து அலம்பி வைத்து கிச்சனை கிளீன் செய்து படுக்கையில் விழுந்தவள்தான் எப்பொழுது தூங்கினாள் என்றே தெரியாமல் ஒருவித மயக்கத்தில் தூங்க ஆரம்பித்தாள். அண்ணி இன்னுமா எழுந்திருக்கல? குழந்தைங்க எல்லாம் பாலுக்கும் காஃபிக்கும். ஏன், நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கதவை டம் டம் என்று தட்டி எழுப்பினாள் நாத்தனாள் சுகந்தி. ஆத்திரமும் எரிச்சலும் வெறுப்பும் ஒரு சேர எழ, ஏன், கால் எல்லாம் நல்லாதானே இருக்கு, செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே, போய் கத்தி விடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். மீண்டும் கதவு தட்டப்பட பொறுமையை வரவழைத்து கொண்டு போர்வையை உதறி மடித்து கூட வைக்காமல் கதவை திறந்தவள், என்ன சுகந்தி, உனக்கு காஃபி போடவே தெரியாதா? பேச்சு ஒருமையில் வந்ததை கவனித்த சுகந்தி, உங்க வீட்டுக்கு வந்து நான் காஃபி போடுறதா? கொஞ்சம் கோபம் கலந்த கேட்டவளை பார்த்து, அப்போ உங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ நான் தானே காஃபி போட்டு எல்லோருக்கும் கொடுத்தேன். இங்க பாருங்க சுகந்தி, இன்னைக்கு முழுக்க நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்க தான் காஃபி, டிஃபன், சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் ரெடி பண்ணணும். என்னை எதிர்பார்க்காதீங்க சொல்லிவிட்டு சட்டென்று கதவை மூடி திரும்பவும் படுத்து போர்வைக்குள் நுழைந்தாள். அந்த நேரம் நைட் ஷிஃப்ட் முடித்த கார்த்திக் வீட்டினுள் நுழைய ஒரே நேரத்தில் மாமியாரும் நாத்தனாரும் அவனிடம் மூக்கை சிந்தி அழாத குறையாக புகார் பட்டியல் வாசிக்க என்ன ஏது என்று புரியாமல் அவன் முழிக்க, ச்சே, நிம்மதியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாதா? லீவு போட்டும் இந்த வீட்டுல. எரிச்சலுடன் எழுந்து முகம் கை கால் கழுவி சோர்வை போக்கிக் கொண்டு வெளியில் வந்தாள்.
என்ன கனகா, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுக்கு வந்தா இந்த பாடுபடுத்துற வீடா இது? வர வர வீட்டுக்கு வர்றதுக்கு வெறுப்பா இருக்கு. பதில் ஏதும் சொல்லாமல் கிச்சன் போய் காஃபி போட்டு எல்லோருக்கும் கொடுத்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்து டிஃபன் செய்ய ஆரம்பித்தாள். இப்போ எப்படியா நீ எல்லாம் செய்ய முடியுது? எகத்தாளமாய் கேட்டாள் சுகந்தி. மௌனமாய் எல்லா வேலைகளையும் முடித்த பின் மெதுவாய் ஆஃபீஸ் கிளம்பி போனாள். என்னம்மா, டயர்டா இருக்கு, ஒரு நாள் லீவ் வேணும்னு லீவ் போட்டுட்டு இப்போ ஆஃபீஸ் வந்து நிக்கிற? மேனேஜரின் கரிசனமான கேள்விக்கு அவள் அழுகையை கிளப்பிவிட, அவள் முகவாட்டம் பார்த்து ஏதோ புரிந்து கொண்ட மேனேஜர் அவளுக்கு ஒரு காஃபி தருவித்து, நீ இன்னைக்கு வேலை எதுவும் செய்ய வேண்டாமா, ரெஸ்ட் எடுத்துக்கோ என்ற மீட்டிங் ஆளுக்கு அவளை அனுப்பி யாரும் டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சென்றார். மதியம் லஞ்ச் சாப்பிட மீட்டிங் ஹால் வந்தவர்கள் கனகா சரிந்த நிலையில் ஒரு மாதிரி விழுந்து கிடப்பதை பார்த்து பதறி மேனேஜரிடம் ஓடினர். மேனேஜர் அவள் கணவன் கார்த்திக்கு தகவல் சொல்லி கனகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து ட்ரிப்ஸ் ஏற்றி ஒரு வார சிகிச்சைக்கு பின் மெதுவாய் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கலங்கிய கண்களுடனும் பாரமான மனதுடனும் உண்மையான கரிசனத்துடனும் வீட்டுக்கு அழைத்து வந்தான். தன் நாத்தனார் மாமியாரை பார்த்து கொள்வாள் என்று நினைத்திருந்த கனகாவுக்கு ஓர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வீட்டில் காத்து கொண்டிருந்தது. வீடு திரும்பிய கனகாவை மாமியார் என்றும் இல்லாத அன்புடன் வரவேற்றார். வீட்டில் சமையல் செய்வதற்கு ஒரு பெண்மணி வந்து சமையல் செய்து கொண்டிருந்தார். மாமியார் மௌனமாய் கனகாவை பார்க்க கனகா மாமியாரிடம் தன் நாத்தனாரை பற்றி கேட்டாள். மாமியார் தலை குனிந்து, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போன மறுநாளே அவ வீட்டுக்கு போயிட்டாமா. என்னதான் இருந்தாலும் உன்னை மாதிரி அவ கிடையாது. நான் உன்னை ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுமா. கண்களில் நீர் கோர்த்து மறைக்க கனகாவின் கைகளை பற்றி உண்மையான அன்புடன் சொன்னார் மாமியார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.